ஜெயலலிதா மேடம் தான் எனக்கு ஃபோன் பண்ணி தெற்காசிய விளையாட்டு போட்டி பண்ணுறோம், நீங்கள் ஓப்பனிங் செரமனி க்ளோசிங் செரமனி பண்ணுறோம்னு ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அது. பெரிய விஷயம். அது வந்து எனக்கு ரொம்ப அதாவது வந்து எப்படி ஒரு பயமும் இருந்தது, இதை எப்படா நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு பயம் இருந்தது. அதே சமயத்தில் ஒரு சந்தோஷமும் இருந்தது. பட் நான் ஈஸியாக அதை வந்து ஆக்சுவலி சிஎம் ஆஃபீஸில் சிஎம் டேபிளில் உட்காந்து சுச்சுவேஷன் சொல்லி அதுக்கெல்லாம் சாங்கெல்லாம் பண்ணோம் அந்த காலகட்டம். போயிட்டு இருக்கும்போது அதுக்கான ரெக்கார்டிங் வந்து நான் விஜிபி மவுண்ட் ரோடு விஜிபி ரெக்கார்டிங் தேட்டரில் வந்து அந்த ப்ரோக்ராமுக்காக நான் வந்து ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் வந்து அந்த தியேட்டர் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து புக் பண்ணிட்டேன். அந்த தியேட்டரில் தான் வந்து அனுமாலிக்கு இவங்கெல்லாம் ஒர்க் பண்ணுற இடம். நம்ம பல்ராம் ஹரிஸ் அப்படின்னு சொல்லி போட்டு சுபாஷ் கை ஸ்டுடியோ வந்து பாம்பேலேருந்து வந்து என்ஜினியர்ஸ் வந்து அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. கரெக்ட். அப்போ நாங்கள் வந்து அதை ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது என்னென்னா, திடீர்னு ஒரு நாள் வந்து சுந்தர்சி ஆஃபீஸ்லேருந்து பாலகோபின்னு மேனேஜர் அவர் ஃபோன் பண்ண அப்படி, சார் கங்கா கௌரி ப்ரொடக்ஷன்ஸ்லேருந்து உள்ளத்தை அள்ளித்தான் ஒரு படம் பண்ணுறேன் சார், நீங்கள் தான் சார் மியூசிக் பண்ணணும், உங்கள்கிட்ட டேட் இருக்குமா அப்படின்னாங்க. யார் ஹீரோ சார்னு கேட்டால் கார்த்திக் சார் அப்படின்னாங்க. கார்த்திக் வந்து என்னுடைய ஃபேவரட் ஹீரோ. ஏன்னா கார்த்திக் சாருக்கு நீங்களாம் ஏகப்பட்ட பாடல்கள் பாடியிருக்கீங்க. கண்டிப்பாக என்னுடைய ஃபஸ்ட்டு இது வரைக்கும் கார்த்திக் படமே அப்போ நான் பண்ணாமல் இருக்கேன். 95ல் அதான் ஃபஸ்ட்டு கார்த்திக் படம்.